இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிலம் சம்மந்தப்பட்ட விவரங்களை செக் பண்ணாத வெப்சைட் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக மெயின்டெனன்ஸில் இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பட்டா சிட்டான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே eservices.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் பட்டா மாற்றம் செய்வதற்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய பட்டா சிட்டா மற்றும் புலப்பட விவரங்களை பார்வையிட்டு ஊரகம் நத்தம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பதிவேடு விவரங்களை செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்ப்பதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் ஏற்கனவே இருந்தது தான். அடுத்ததாக அரசு புறம்போக்கு நில விவரங்களை பார்வையிடத்துக்கான ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக புலப்பட விவரங்களை பார்வையிடத்துக்கான ஆப்ஷன். இதில் வந்து ஊரகம் மொத்தம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக பட்டா நகலை பார்வையிடுவதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் பட்டாவுடைய நகலை செக் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக எனபிள் பண்ணுறது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். நகர நில அளவை பதிவேடு, நகர நில அளவை வரைபடம். இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து புதுசாக எனபிள் பண்ணியிருக்காங்க. நகரத்திற்கான பதிவேடும் வரைபடமும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டா சிட்டா மாற்றத்திற்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புல எல்லை வரைபடம் அல்லது அறிக்கைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு அப்ளிகேஷன் நம்பர் கேப்சா என்டர் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக எனபிள் பண்ணியிருக்காங்க. தற்போது இந்த வெப்சைட்டில் வந்து 3 ஆப்ஷன் வந்து புதுசாக எனபிள் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த வெப்சைட்டு டீட்டெயில்ஸ். இதில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்திங்க. கடந்த சில நாட்களாக மெயின்டெனன்ஸில் இருந்தது. தற்போது இந்த வெப்சைட் மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.